இந்த வீடியோவில் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அனிமேஷன் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு ஆப்ஜெக்டோடைய ரொட்டேஷன் அஸ் வெல் அஸ் ஸ்கேலிங் ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அனிமேஷன் அப்படின்னா நோ கீ ஃப்ரேம் அனிமேஷன். நோ கீ ஃப்ரேம் அப்படின்னா நம்மளுடைய எண்டிங் லாஜிக் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. தட் இஸ் டைம் கேப் அப்படிங்கிறத சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அஸ் வெல் அஸ் அதில் இன்சர்ட் கீ ஃப்ரேமோ இல்லாட்டி இன்சர்ட் பிளாங்க் கீ ஃப்ரேமோ வர போகிறது கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் சிங்கிள் கீ ஃப்ரேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் இந்த இமேஜ் இப்படி இருக்குது. இதோடைய அனிமேஷன் கான்செப்டை பற்றி நம்ம ஆக்ஷன் ஸ்கிரிப்டுங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் கோடிங்காக எழுத போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு சிம்பிளாக மாற்றிக்குவோம். சிம்பிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க. மூவி கிளிப்னு மாற்றிக்கிட்டு இங்கே சென்டரில் செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். தென் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எங்கே போகும்? ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு போகும். இதில் சிம்பிளோடைய நேம் இது ஓகே. ஆனால் இங்கே இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுக்கணும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அது வந்து நான் மை பாலின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து மூவி கிளிப் கான்செப்டில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதோட டிசைனிங் ஓவர். நெக்ஸ்ட் கோடிங் செஷன் எழுதுறதுக்கு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆக்ஷன் பேனலுக்குள்ளே போயிடுவோம். இதில் என்னோடய கோடிங்கை டைப் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டைரக்ஷனை செட் பண்ணியிருக்கேன் 1ன்னு சொல்லிவிட்டு. இட் மே பி எய்தர் 1 ஆர் -1. 1 to grow ஸ்கேலிங்கில் அதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இதே டைரக்ஷன் வந்து -1ன்னு இருந்ததுன்னா ஸ்கேலிங்கில் அதை ஸ்ட்ரிங்க் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னுடைய ஷேப்க்கு பேர் வந்து நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்? மை பாலி. ஸோ சேஞ்ச் இட் மை பாலி ஆன் என்டர். அதாவது லோட் ஆகிறதுலேருந்தே என்னுடைய கான்செப்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரொட்டேஷன் வந்து 5/5 நான் ரொட்டேட் பண்ணுறேன். டிகிரி வந்து 5 டிகிரியாக ரொட்டேட் ஆக போகுது. தட் இஸ் 0 to 5, 10, 15. அண்ட் தென் ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே என்ன கோடிங் எழுதியிருக்கேன்னா எக்ஸ் as well as ஒய் ரெண்டுமே வந்து டைரக்ஷன் 1ஆக இருந்ததுன்னா மல்டிப்ளை பை 2ன்னு சொல்லிவிட்டு அந்த வியூவில் செய்கிறேன். எப்போ அந்த ஸ்கேலிங் வந்து எனக்கு பியாண்ட் தி லிமிட் என்னோடய எக்ஸ் ஆக்சிஸில் 200க்கு மேலே போயிடுச்சோ அப்போ அதோடைய சைஸை திருப்பி டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் டைரக்ஷனை நான் இங்கே என்னென்னு மாற்றிக்கிறேன்னா -1ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இஃப் த டைரக்ஷன் இஸ் 1ஆக இருந்ததுன்னா எனக்கு பெருசாகும். தட் இஸ் க்ரோ ஆகும் என்னுடைய சைஸு. ஓகேவா? வேறஸ் டைரக்ஷன் -1ஆக மாறிடுச்சுன்னா எனக்கு அதே கான்செப்ட் மல்டிப்ளை பண்ணும். எதாலன்னா இந்த இடத்துல -1ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ என்னுடைய அந்த ஆப்ஜெக்டோடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இங்கே திஸ்ஸுங்கிறது எதை டினோட் பண்ணுறது? இந்த கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட். தட் இஸ் மை பாலிங்கிற என்னுடைய ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறது 5 டிகிரியாக ரொட்டேட் பண்ணுறேன். அதோடைய எக்ஸ் ஆக்சிஸ் அஸ் வெல் அஸ் ஒய் ஆக்சிஸை நான் ப்ளஸில் 1ஆக யூஸ் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் க்ரோ ஆக போகுது. இதே டைரக்ஷன் -1ஆக இருந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸ்ட்ரிங்க் ஆக போகுது 2/2. ஓகேவா? அந்த டைரக்ஷனை முடிவு பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கோடிங் எழுதியிருக்கேன். எக்ஸோடைய ஸ்கேல் வந்து greater than 200ஆக இருந்ததுன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் வித்து வந்து எனக்கு 200 சைஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா ஸ்ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். அதே மாதிரி 50க்கு கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ திருப்பியும் டைரக்ஷனை 1ன்னு செட் பண்ணிவிட்டு சைஸை க்ரோ பண்ண சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நவ் கண்ட்ரோல் என்டர். சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அஸ் வெல் அஸ் ரொட்டேஷன் ஆகிறது தெரியும். 200 ரீச் ஆகும்போது திருப்பியும் சைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது. பட் ரொட்டேஷன் அதே இதில் தான் இருக்குது. கான்செப்ட் ரைட்டா? ஸோ ரொட்டேஷன் எப்போயுமே இருக்குது. ஷ்ரிங்கிங் அண்ட் க்ரோயிங் இந்த லாஜிக்கில் இங்கே லூப்பில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.